அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நாகக்கட்டு கற்பத்தை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கோம். எப்பயுமே இது மட்டும் இல்லாமல் எந்த மருந்து போட்டாலுமே முதல்ல ஒரு வாரத்துக்கு நான் மருந்தை சாப்பிட்டு பார்த்துடுத்தேன் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். அது சரியாக முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கொடுப்பேன். அதே போல் இந்த கட்டு கற்பம் ஒரு வேளை சாப்பிட்டாலே 3 மணி நேரத்தில் வேலை செஞ்சு உங்கள் உடம்பை சுறுசுறுப்பாக ஆக்குது. ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு இப்போ என்னுடைய வயசு 70. ஒரு வேளை மருந்துலேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரன்னிங் போயிருக்கேன். கொஞ்சம் கூட களைப்பே இல்லாமல் கால் வலி இல்லாமல் இருக்குது. அது மாதிரி சுவாசம் பயிற்சி மூச்சு பயிற்சி செய்யும்போது சுவாச கெதி நல்லா அதிகமாக போகுது. தூக்கமாக 3 மணி நேரத்துக்கு மேலே வர மாட்டுக்கு. அவ்வளோ ஆரோக்கியமாக உடம்பு இருக்குது. இந்த மருந்து என்னென்ன செய்யும் அப்படின்னா, தாமிரத்தில் கொடுத்தா எப்படி கலர் மாறுதோ அதே போல் நம்ம உடம்புல சாப்பிடும்போது ஏற்கனவே ஒரு வேளை மருந்துலேயே அன்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை மருந்து சாப்பிட்டதுலேயே கொசு கிட்ட வருது, ஆனால் ஓடிப்பிடுது, உட்காருது ஓடிப்பிடுது. ஆனால் 3 வேளை மருந்து சாப்பிட்டதில் கொசு கிட்டே வரமாட்டுக்கு. அப்போ கொசு கூட கிட்ட வர முடியாத அளவுக்கு உடம்புல மாற்றத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுமாதிரி உட்காந்து எந்திக்கிறதுலையோ இப்போ மற்ற யோகா பண்ணதுலையோ அதிகமான நேரம் அதாவது சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் போட வேண்டியதை 5 நிமிஷத்தில் போடக்கூடிய அளவுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கு. அதே மாதிரி ஃபேன் போடாமல் உட்காந்துருந்தோம்னா அந்த கசகசப்பு தன்மை இல்லாமல் உடம்பு ஒரு குளிர்ச்சியான தன்மை தான் கொடுக்கு. தண்ணி தாகத்தை குறைச்சிருது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம இந்த நாகக்கட்டு கற்பம் உடம்புக்குள்ளே போய் அவ்வளோ வேலை செய்யுது. இது வேறு என்னென்ன செய்யும் அப்படின்னா, சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு புண்ணு இருந்தாலுமே புண்ணை இந்த மருந்து வெளியில் மருந்து போடாமலேயே புண்ணை ஒரு வாரத்திலேயே ஆற்றிரும் இந்த நாகக்கட்டு கற்பம். 20 நாள் சாப்பிட்டாலே போதும். பெண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்பு நல்லா இறுகி வரும். முன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கலர் மாறும். அது மாதிரி சுமார் இப்போ 40 வயசு அப்படின்னா 25 வயசில் உள்ள தெம்பு கிடைச்சதும் இல்லாமல் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, நல்லா கலராகவும் இருப்பாங்க. ஆண்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 25 வயசில் இருந்த ஆண்மைத்தன்மையை அடைஞ்சிரும். ஏன்னா இது என்ன செய்யும்னா, சொன்ன மாதிரி தாமிரத்தில் கொடுத்த உடனேயே அது களிம்பு மாதிரி எப்படி கலர் மாறுதோ அது மாதிரி நம்ம உடம்பும் கலர் மாறும். அதே போல் வெளியில் கொடுக்கும்போது அந்த கம்பி என்ன செய்யணும், கண்ணை அதாவது பால் கட்டுது நிப்பாட்டி அதில் பால் அடிக்கும். அது நிப்பாட்டி ஒரு கண்ணீருங்குது ஓசை வருது. அதே மாதிரி நம்ம உடம்பையும் இருக்கக்கூடியது ரசத்தை கெட்டக்கூடியதுனால நம்முடைய விந்தணுக்களை நீந்து போன விந்தணுக்களை கெட்டி ஆண்மைத்தன்மை மிக அதிகமாக அதிகரிக்குது. கிட்டத்தட்ட இது உடல் உறவுக்குன்னு பயன்படுத்தினாங்கன்னா நீண்ட நேரம் ரொம்ப களைப்பு இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக அவங்களுக்கு தன்மை தரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உற்பத்தியை கொடுக்கக்கூடியது இந்த நாகக்கட்டு கற்பம். அதுமாதிரி பெண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் இப்போ 2 குடத்தை முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா 3 குடத்தை வச்சுட்டு போகிற பெண்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு குடத்தை கூட தூக்க முடியல அவங்களால. அப்படி ஒரு 20 நாள் சாப்பிட்டாங்கன்னா அதே பெண்கள் 3 குடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு 1 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு வந்துடும். அந்த அளவுக்கு இந்த தெம்பு கொடுக்கக்கூடியது இந்த நாகக்கட்டு கற்பம்.
நம்ம ரன்னிங் போகும்போது அவ்வளோ வேகமாக களைப்பெல்லாம் இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்து மாணவர்கள், அது மாதிரி போலீஸ் அதிகாரிகள், இராணுவ வீரர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மருந்து இந்த நாகக்கட்டு கற்பம். இன்னும் இதில் நிறையா என்னென்ன செய்துலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இது 3 வேளை மருந்துலேயே அந்த மாதிரிலாம் செய்து ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் போடும்போது இது கெட்டாமல் சாப்பிடும்போது பலன் இருந்துச்சே தவிர முழு குணமும் இல்லை. ஆனால் இப்போ மருந்தை கெட்டி போடுறதுனால அவ்வளவு நன்மை செய்யுது. ஏன்னா நாகத்தை கட்டணும் அப்படின்னா சாரத்தை கட்டணும். சாரத்தை கட்டணும்னா வெடிப்பு சொன்ன இருந்தால் மட்டும்தான் அது சாரத்தை கட்டும். இப்படி வேலைப்பாடு நிறையா இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட மருந்துலாம் இதை விட இன்னும் உயர்ந்த மருந்துலாம் இன்னும் தயாரிக்க போகிறோம். இந்த மருந்து கிலோ கணக்கிலலாம் தயாரிக்க முடியாது, அதுமாதிரி கொடுக்கவும் முடியாது. ஒரு ஆளுக்கு 20 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி மருந்து தான் கொடுக்க முடியுமே தவிர வைத்தியர்கள் எனக்கு 100 கிராம் கேட்டாலும் அப்படிலாம் கொடுக்க முடியாது. இருக்கும்போதே மருந்தை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.